எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போறோங்க. வெறும் 3 பொருள்ல நெய், சக்கரைன்னு எதுவும் சேர்க்காம ரொம்பவே ஹெல்த்தியா இந்த ஹல்வாவை ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா இந்த மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான ஹல்வா செஞ்சு பாருங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க. குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த அல்வாக்கு நீங்க பழைய மாவு சப்பாத்திக்கு பிசைஞ்சு வச்சிருந்தது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடவே 1 கப் அளவு தண்ணிய கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மாவு வந்து ரொம்ப டைட்டாவோ இல்ல சாஃப்டா பிசையணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம சேர்த்த மாவெல்லாம் ஒன்னா பைண்ட் ஆகி வரணும். அந்த அளவு பிசைஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நான் மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி உருட்டிட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாம். இருக்கட்டும். இப்ப நம்ம இன்னைக்கு அல்வாக்கு தேங்காய் பால் சேர்த்து செய்ய போறோங்க. எந்த கப்ல கோதுமை மாவு அளந்தீங்களோ அதே கப்ல 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம மிக்சியில சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்துக்கலாம். தேங்காவோட 2 ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. அல்வா நல்லா வாசமா இருக்கும். பாருங்க, நான் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். திக்கான தேங்காய் பால், தண்ணி தேங்காய் பால் ரெண்டுமே சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அளவுகள் எல்லாம் தேவை கிடையாது. நல்ல பாலை வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல 1 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. நாட்டு சக்கரைக்கு பதிலா நீங்க கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைய நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுப்புல வச்சு பாருங்க, நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இருக்கட்டும். இப்ப நம்ம ஊற வச்சிருந்த மாவும் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருந்தேன். மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப இதோட நம்ம எந்த கப்ல கோதுமை மாவு அளந்தோமோ அதுலயே 2ல இருந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்ச மாவை கரைக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி கை வச்சு கரைச்சி விடுங்க. கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கரைச்சி விடுங்க. பாருங்க, மாவை நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டேன். இந்த மாதிரி செய்யறனால நமக்கு கோதுமை பால் வந்து ஈஸியா செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நான் இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம பிசைஞ்ச மாவை கரைச்சிட்டேன். கரைச்ச மாவுல அப்படியே பாத்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி நமக்கு குளூட்டன் ஃபார்ம் ஆயிருக்கும். அது பார்க்கவே நமக்கு லப்பர் கன்சிஸ்டன்சில ஒரு மாதிரி ஸ்லைம் மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவை கிடையாது. கரைச்ச பாலை பேன்ல அப்படியே வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துக்கிறேங்க. தேங்காய் பால் வடிச்ச வடிகட்டிலேயே தான் நான் வந்து கோதுமை பாலையும் நான் வடிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி நல்லா இருத்துக்கோங்க தேங்காய் பாலை. பாருங்க, நான் இந்த மாதிரி நல்லா இருத்துட்டேன். இப்ப நமக்கு இந்த மாதிரி நல்ல ஜெல்லி மாதிரி கிடைச்சிருக்கு பாருங்க. இதை நம்ம சேர்க்க போறது கிடையாது. இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இருக்கட்டும். இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கோதுமை பாலை அடுப்புல வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்க்கு மாத்தி வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்படியே நமக்கு கட்டிப்பட ஆரம்பிக்கும். 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷத்திலேயே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். பாருங்க, மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா மாத்தி கலந்து விட்டுட்டே இருக்கேன். அல்வா கிண்டுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்பதான் அடி பிடிக்காம வரும். இப்ப பாருங்க, நம்ம கோதுமை பால் நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும், ஒரு கூல் மாதிரி ஆயிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கறனால நமக்கு இதுல எக்ஸ்ட்ராவா நெய் எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதே கிடையாது. அந்த தேங்காயில இருந்தே நல்லா நமக்கு தேங்காய் எண்ணெய் வந்து செப்பரேட் ஆகி வரும். இப்ப தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்ப இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி வச்சு வடிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. அல்வா நல்லா திக்காகணும். நமக்கு இந்த அல்வா ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் ஆகுங்க. அப்பப்போ மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு மாத்தி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, அல்வா நல்லா அப்படியே கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடியில இருந்து நல்லா கலந்து விட அடி பிடிக்காம நமக்கு அப்படியே அந்த பேன்ல ஒட்டாம வருங்க. பாருங்க, அப்படியே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு அல்வா வந்து சூப்பரா நல்ல கிளாஸியா ரெடி ஆயிருக்கு பாருங்க. இப்ப நமக்கு அப்படியே பேன்ல ஒட்டாம நல்லா சுருண்டு வருது. நல்லா சைடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேன். இப்ப கடைசியா இந்த மாதிரி நல்ல திக்கான ஒரு ஸ்டேஜ் வந்து பேன்ல ஒட்டாம வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சீட்ஸ் சேர்த்துக்கலாங்க. பம்கின் சீடு, சன்ஃபிளவர் சீடுங்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன்.
இதோடவே கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சீட்ஸையும் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நெய்யில வறுத்து கூட நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம இதுல ஒரு சொட்டு நெய் கூட சேர்க்காம செய்யறதுனால நான் வந்து நெய்யில வறுத்து சேர்க்கல. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சீட்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 இருந்து 3 செகண்ட் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பேன்ல ஒட்டாம வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாம். இப்போ நம்ம அல்வாவை பீஸ் போடுறதுக்காக டிஃபன் பாக்ஸ்ல நெய்யை வந்து கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டிஃபன் பாக்ஸ்ல வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பீஸ் போட வேண்டாம் அப்படின்னா நீங்க டைரக்டா அப்படியே சாப்பிடலாம். நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்றதுனால இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு மேல அப்படியே ஃபிளாட்டன் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா இந்த மாதிரி சமன்படுத்தி விட்டுட்டு கொஞ்சமா நட்ஸ் மேல வந்து தூவிக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ரூம் டெம்பரேச்சர்ல விட்டுருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா டிமோல் பண்ணீங்கன்னா பீஸ் போடுறதுக்கு சூப்பரா வரும். பாருங்க நல்லா நம்ம அல்வா சூப்பரா செட் ஆகி வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்ப நம்ம அல்வாவை டிமோல் பண்ணிக்கலாம். ஈஸியா எடுக்கிறதுக்கு வருங்க. ஜஸ்ட் நீங்க அந்த டிஃபன் பாக்ஸை திருப்பி போட்டு ஒரு டேப் பண்ணாலே போதும், அல்வா வந்துடும். எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. வீட்டுல இருக்கக்கூடிய 3 பொருளை வச்சு கடகடன் செஞ்சாச்சு. செம்ம சூப்பரா இருக்குங்க. தேங்காய், கோதுமை மாவு, நாட்டு சக்கரை இருந்தாலே சூப்பரா இந்த அல்வாவை ரெடி பண்ணிடலாம். இப்ப நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சூப்பரா வருது. கத்தியில நல்லா எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ தடவிட்டு பீஸ் போட்டீங்கன்னா ஒட்டாம சூப்பரா வரும். பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கு பாருங்க. இந்த அல்வாவை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அடிக்கடி இந்த அல்வாவை செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல இந்த டேஸ்டியான அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அல்வா செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமை மட்டும் வேணுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்வா சூப்பரா இதே போல செட் ஆகி வரும். சாப்பிடவும் செம்ம டேஸ்டா இருக்கும். அல்வால நிறைய நட்ஸ் போட்டீங்கன்னா சாப்பிடும் போது அங்கங்க நமக்கு கடிப்படும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்களும் இந்த டேஸ்டியான கோதுமை அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பை. தேங்க்யூ.